இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இது இந்த சனிக்கிழமையிலே அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளில் நம்முடைய பாதுகாவலி லூர்து அன்னையும் சரி, ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிற ஒரு செயல்பாடு என்ன? நாம் ஒவ்வொருவருமே அவர்களைப் போல தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். அந்த பண்பு நம்மை எல்லா நிலையிலும் உயர்த்தும் என்கின்ற ஒரு மேலான சிந்தனையை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெள்ள தெளிவாக சொல்கிறது. தாழ்ச்சி என்று சொன்னாலே முதல் நிலையில் இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதோ இந்த குடிலிலே மழலையாக மலர்ந்திருக்கிறாரே, அவர் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6 வரை உள்ள அந்த இறைவார்த்தை மிக அழகாக சொல்கிறது. கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை விடாது பிடித்து கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் தன்னையே தாழ்த்தி மனிதராக மண்ணில் தன்னுடைய தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்தார். எனவே இறை தன்மையில் இருந்த அவர் மனிதராக பிறந்தது தாழ்ச்சியினுடைய மேலான ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே முதல் நிலையிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருப்பதை பார்க்கிறோம். இரண்டாவது, நம்முடைய தாய் லூர்து அன்னை. இதோ ஆண்டவருடைய அடிமை இந்த வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று சொல்லி கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து நமக்கு ஒரு முன்னுதாரணமாக அன்னை மரியாளும் இருக்கிறார்கள். அந்த வரிசையின் பார்க்கிற போது இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் அவர் அழகாக சொல்கிறார், அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்று தன்னையை தாழ்த்தி நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த வரிசை பட்டியலே நாம் எல்லாருமே இணைய வேண்டும் என்பதுதான் இவர்களும் சரி ஆண்டவரும் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த ஒரு மன தாழ்மை நம் உள்ளத்திலே எல்லா நிலையிலும் வளர்ந்து கொள்ள வேண்டும். பல நேரத்திலே நாம் நல்லவர்களாக இருக்கலாம். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம் நடப்பது என்ன. ஒரு காலகட்டத்திலே திருமுழுக்கு யோவானிடத்திலே வந்து ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்றார். அப்பொழுதுதான் அவரை இதோ கடவுளுடைய செம்மறி என்று சுட்டி காட்டி தன்னுடைய சீடர்களை பின்பற்றவும் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இப்படி இருக்கிற வேளையில் அவர் சிறையில் அடைக்கப்படுவதற்கு முன்பாக ஏதோ ஒரு தர்க்கம் ஒரு யூதருக்கும் யோவானுடைய சீடருக்கும் இடையே நடந்தபொழுது, நீ பெரியவனா நான் பெரியவனா என்கின்ற ஒரு கேள்வி அங்கே வருகிறது. அந்த நிலையில்தான் உடனடியாக வந்து திருமுழுக்கு யோவானை பார்த்து, உன்னிடத்திலே ஞானஸ்நானம் பெற்ற ஒருவர் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் அவரிடம் போகிறார்கள். அழகா கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க, கொம்புசி விடுறதுன்னு. எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய நிலையை பார்த்து யாராவது நமக்கு முன்பின் பணியாற்றியவர்கள் அல்லது நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் யாராவது நடுவில் வந்து நம்மளை அப்படி சீவி விடுவாங்க. அவன் பார்த்தியா உன்னை மதிக்கிறானா, அவன் எப்படி வளர்ந்துட்டு போகிறான் பாரு, நாம் பெருந்தன்மையோடு இல்லைப்பா எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க என்று சொன்னாலும் 4 பேர் அப்படி சீவி விடுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம் மனப்பான்மை என்னவாக இருக்க வேண்டும்? எல்லாருமே கடவுளுடைய ஒரு காரியத்தை செய்வதற்கு கருவிகளாக இருக்கிறோம். அப்பொழுது திருமுழுக்கு யோவானின் சீடர் எல்லாரும் அவரிடம் போறாங்க, அதுவும் உங்ககிட்ட வேலை செய்த ஒருவர் அப்படின்னு எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில கூட நம்மை மாற்றலாம். அப்பொழுது அவர் அதை பார்த்து ஆத்திரப்படவில்லை, கோபப்படவில்லை. உடனடியாக அந்த மனிதரிடத்திலே சீடரிடத்திலே சொல்றது செல்வாக்கு, அவருடைய செல்வாக்கு பெருக வேண்டும், நான் குறைய வேண்டும். ஏனென்றால் நான் மெஸ்ஸியா அல்ல, அவர்தான் மெஸ்ஸியா. மணமகனுக்குத்தான் சொந்தம். எனவே இந்த இறையாட்சி பணி என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணி. எனவே அந்த இறையாட்சி பணியிலே நான் அவருடைய முன்னோடியாக வந்தவன். எனவே எனக்கு என்ன கடவுள் பணியை கொடுத்திருக்கிறாரோ அதை நான் நிறைவாக செய்து கடவுளுடைய மகிமைக்காக மாட்சிக்காக அதை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆனால் எனக்கு பின் வருகிறவர் என்னை விட மேலானவர் என்று மெஸ்ஸியாவை பற்றித்தான் உயர்வாக பேசுகிறார். எனவே அந்த தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் நம்முடைய வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரத்திலே நாம் நல்லவர்களாக இருந்தாலும் கூட நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் நம்மை மாற்ற முயற்சி எடுக்கலாம்.
நம்மிடத்திலே அடுத்தவரை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லலாம். அதை கேட்ட மாத்திரத்திலேயே நாம் தலைகால் புரியாம அவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும், நாம் பெரியவனா அவன் பெரியவனா என்ற எண்ணம் நமக்கு வருகிற பொழுது எல்லாமே அங்கே பாழாய் போகும். இது எல்லா குடும்ப சூழ்நிலையும் சரி, பணியாற்றக்கூடிய இடங்களிலும் சரி, அல்லது எல்லா நிலையிலும் இந்த கருத்து நமக்கு மிக அழகாக பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் அவரவரவர்க்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இந்த திட்டம் இந்த காலகட்டத்தில் இவரால் இப்படி நிகழ வேண்டும். நாம் எல்லாருமே அவருடைய கருவிகள். அவர் நம்மை பயன்படுத்துகிறார். நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் கடவுளுடைய மாட்சிக்காக, நம்முடைய பெயருக்காக, புகழுக்காக அல்ல. அதை நாம் உணர்ந்து கொண்டாலே நம்முடைய வாழ்வில் பல சங்கடங்களை நாம் தவிர்க்க முடியும். அதற்கு அந்த தாழ்ச்சி என்ற மனப்பான்மை நம்முள் வளர வேண்டும். அந்த மனநிலை, அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். ஏனெனில் கடவுளுடைய மாட்சிக்காக நான் வந்தேன், அந்த பணியை நிறைவாக ஆற்றி நான் முடிவு செய்கிறேன் என்று அந்த திருமுழுக்கு யோவானுடைய மனநிலையை நாம் உள்வாக்கி வாழ்கிற போது கண்டிப்பாக அந்த தாழ்ச்சி நிறைந்தவருடைய பட்டியலில் நாமும் இடம்பெறுவோம் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த மனநிலையை நாம் உள்வாங்கிக் கொள்ள தொடர்ந்து ஜெபிப்போம். அன்னையினுடைய வல்லமையான பரிந்துரை நமக்கு நிறைவாக கிடைக்கும். மன்றாடுவோம். இறைவனேசு நம் அவரை ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.